ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழைக்காலங்களில் நம்ம விவசாயிகள் வந்து ஒரு ரெண்டு விஷயத்துல வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிடுறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆரம்ப காலம், அதாவது நடவு செய்கிறோம் வாழை, சரிங்களா? முக்கியமாக வந்து வாழைக்கு நான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறது ஏன் அப்படின்னா, அது கடைசி நிமிஷத்தில் நம்ம பண்ணுற ஒரு தப்பு நம்மளுடைய அந்த ஈல்டையே, நம்மளுடைய கடைசி வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்திருக்கோமோ அந்த விளைச்சலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம விவசாயிகள் வந்து அலட்சியமா வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமா ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அது என்ன அப்படின்னா, இலைப்புள்ளி நோய், வேரல்கள், சரிங்களா? இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு எப்படி நாம மருந்து கொடுக்கணும், இலைப்புள்ளிக்கு என்ன மருந்து, வேரல்களுக்கு என்ன மருந்து, இலைப்புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கலாம், வேரல்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு எப்படி நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், எப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதை எந்த ஒரு இன்டர்வல்ல வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அது எப்படி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும், அதை எப்படி நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட்டு அந்த ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முழுமையான விளக்கத்தை பத்தி இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அண்ட் முக்கியமா வந்து எந்த மருந்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்ல போறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து 3 எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய். அது மட்டும் இல்லாம தேங்காய் எண்ணெயில சோப்பும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டு உங்களுடைய வரவேற்பை இதுக்கும் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மருந்துகள்ல என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், சரிங்களா? நார்மலா வந்து 2 பிரச்சனை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 பிரச்சனை என்ன அப்படின்னா, இலைப்புள்ளி நோய், வேரல்கள் நோய். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம், சரிங்களா? எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம், இது இலைப்புள்ளி நோயா இல்லை வேரல்கள் நோயா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கான ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, இலைப்புள்ளி நோய் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது பேர்லயே இருக்கு, புள்ளி புள்ளியா வரும் அப்படிங்கிறது. அதாவது இலை மேல புள்ளி புள்ளியா வந்து அதை சுத்தி அப்படியே எரிஞ்சு போன மாதிரி ஆகி அந்த இலையை வந்து முழுசா காய வச்சிரும், சரிங்களா? இதுக்கு தான் இலைப்புள்ளி நோய், சிக்கோட்டாக்கா இலைப்புள்ளி நோய் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இதுவே வேரல்கள் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் வந்து பழுத்து தொங்க ஆரம்பிச்சிடும், அதாவது மஞ்சள் நிறமா மாறிடும். விவசாயிகள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க தப்பு பண்ணிடுறீங்க. நார்மலா நீங்க போய் கடைகள்ல வந்து எனக்கு இலைப்புள்ளி நோய் வந்துருச்சு, சருகு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாருமே மருந்து கேட்காதீங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து, அதாவது முக்கியமா நான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஏன் நான் போடுறேன் அப்படின்னா, விவசாயிகள் வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், சரிங்களா? ஏன்னா நீங்க மருந்து கடைக்காரங்க வந்து உங்க கடையில இருக்க போறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க ஒரு மாதிரி கன்வே பண்ணுவீங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே எனக்கு ஃபோன் பண்றப்ப அவங்க ஒரு மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட புரிதல் அப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும், சரிங்களா? ஒரு கிளியர் கட்டா இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரியும் அப்படிங்கிறக்காக அவங்கள்ட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கேட்பேன். ஸோ அதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்க இலைப்புள்ளி நோய்க்கு மருந்து கேட்குறாங்களா இல்லை வேரல்கள் நோய்க்கு மருந்து கேட்குறாங்களா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணி நான் மருந்து கொடுப்பேன், சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்க ஒரு மருந்து கடைக்கு போறீங்க அப்படிங்கிறப்ப தெளிவான ஒரு விளக்கத்தோட போங்க. இந்த மருந்து தான் இந்த நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இலைப்புள்ளி நோய் வந்து எப்படி அடையாளம் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? புள்ளி புள்ளியா வரும். ஸோ அதை வந்து நார்மலா வந்து நீங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வேரல்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இலைகள் வந்து பழுத்து தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ மஞ்சள் நிறமா எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளி புள்ளியெல்லாம் வராது. ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இலை ஃபுல்லா பழுத்து தொங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 நாள்ல எல்லா இலைகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா சரி இலைப்புள்ளி நோயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைகிட்ட போய் அங்க இருக்கக்கூடிய மருந்து கடைக்காரர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தம்பி இந்த மாதிரி என் தோட்டத்துல வந்து சருகு நோய் வந்துருச்சு, ஸோ அதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சருகு நோய்க்கான மருந்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வேரழுகளா இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சருகு நோய் வந்து மேலதான் நம்ம போடுறோம், சரிங்களா? இலைகளுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்றோம். அப்ப வேருக்கு எப்படி செயல்படும், நம்ம வேரழுகளா இல்ல இலைப்புள்ளியானா தெரிஞ்சு
அதற்கேற்ற மருந்து கொடுத்தோம்னா தான் அது வந்து கிளியர் கட்டா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்படி நாம தப்பு பண்ணிட்டு அடுத்தது என்ன சொல்லுவோம் தெரியுமா, அந்த கடைக்காரன் மேல அவனுக்கு தெரியாம கொடுத்துட்டான்ப்பா அப்படின்ட்டு. சப்போஸ் இதுவும் நடக்கலாம் சரிங்களா, விவசாயிகள் மேலேயும் தப்பு இருக்கலாம், கடைக்காரங்க மேலேயும் தப்பு இருக்கலாம், தெரியாம அவங்களும் கொடுத்துருக்கலாம் சரிங்களா. விவசாயிகள் மேலதான் தப்பு அப்படிங்கிறத சொல்ல வரல. ஸோ அவங்க வந்து ஒரு புரிதல் இருக்கணும். ஓகே, என்ன எப்படி என்ன கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து இலைப்புள்ளினா என்ன, வேரல்கள்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். இலைப்புள்ளினா புள்ளி புள்ளியா வரும், வேரல்கள்னா பழுத்து தொங்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்? ஸோ இலைப்புள்ளிக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன், செக் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம், எப்படி அடிக்கணும், எப்பப்ப அடிக்கணும், எப்படி அடிச்சா நம்ம அந்த இலைப்புள்ளி நோயிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வேரல்கள் சரிங்களா. இப்போ நம்ம முன்னாடி வந்து இந்த மருந்துகள் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன? ஸோ இது என்ன, விக்டர்னு இருக்கு, இன்னொன்று பிரைமான்னு இருக்கு, இன்னொன்று வந்து ஹண்ட்னு இருக்கு, இன்னொன்று வந்து பேக்டோமைசின் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு விதை நேர்த்தி பண்றோம் சரிங்களா. விதை நேர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் 60 நாள்ல நம்ம வந்து வேர் மருந்து வந்து கொடுத்துறணும் சரிங்களா. முதல் 60 நாளைக்குள்ளேயே நம்ம வேர் மருந்து வந்து கொடுத்துறணும். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலம் பிரைமு, மார்ஷல் அந்த மாதிரி போறப்ப பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போகும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு செலவை குறைக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டோஸா இந்த 3 கொடுப்போம் சரிங்களா. என்னென்ன, பிரைமா, ஹண்ட், பேக்டோமைசின். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணும்? ஸோ இந்த பிரைமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட கெமிக்கல் வந்து மெட்டலாக்சல் பிளஸ் மேங்கோஸ் சரிங்களா. ஸோ நம்ம கடையில வந்து அதிகமா சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இது சரிங்களா. ஸோ இந்த பிரைமா ஒரு ஃபங்கிசைட், பூஞ்சான கொல்லி சரிங்களா. இந்த ஹண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குளோரிஃபைரிபாஸ் 50% சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஏதாவது பூஞ்சான கொல்லினால ஏதாவது பாதிப்பு ஏற்படுது வேருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணும். புழு பூச்சிகள்னால ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா இது சரி பண்ணும். ஸோ இந்த பேக்டோமைசின் எதுக்கு? இந்த பேக்டோமைசின் எதுக்கு? ஸோ இந்த பேக்டோமைசின் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிமுலேட்டர் மாதிரி. இந்த ரெண்டும் செயல்படுது பாத்தீங்களா, அதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன மாதிரியான மருந்துகள் ஸ்ப்ரேயிங் கொடுத்தாலும் சரி இல்லை ட்ரென்ச்சிங் கொடுத்தாலும் சரி இந்த பேக்டோமைசின் அப்படிங்கிறத ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ஊக்குவிப்பான், ஸ்டிமுலேஷன் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த பேக்டோமைசின் வந்து சொல்றோம். செகண்ட் ஸ்டேஜ் சரிங்களா, ரொம்ப பவரான ஒரு ப்ராடக்ட் சரிங்களா. நான் கொடுத்து ரிசல்ட் சூப்பரா இருந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த விக்டர். ஸோ இந்த விக்டரோட கெமிக்கல் என்ன அப்படின்னா ஹெக்ஸகனோசோல் பிளஸ் வேலிடாமைசின். ஸோ இந்த 2 கெமிக்கலும் என்ன பண்ணும், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைட் அப்படின்னு வந்து தான் இதுல மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஹெர்பிசைட்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவ் ஹெர்பிசைட்னு இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இது ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைட். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 நாளையும் முடியாத ஒரு விஷயத்த இது பண்ணும். அதாவது நீங்க வந்து கை விட்டுருவீங்க, சரி அவ்வளவுதான் இதுக்கு மேல அதை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறப்ப இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 1 லிட்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்ஸ். ஸோ இதுவோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்டோமைசின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதோட வீரியம் இன்னும் அதிகமாகும். ஸோ நோயோட காரணிகளை ஈஸியா வந்து அட்டாக் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரல்கள் மட்டும் இல்லாம சருகு நோயும் சேர்ந்து குணமாகும் சரிங்களா. முக்கியமா வேரல்களுக்கு நம்ம மருந்து கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா சருகு நோயும் சேர்ந்து குணமாகும். ஆனா அதே நம்ம வந்து சருகு நோய்க்கு மருந்து கொடுக்குறப்ப வேரல்கள் வந்து குணமாகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து இது 2 கொடுங்க. செகண்ட் டோஸ் அதாவது ஒரு 6வது மாசம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு இது 1 லிட்டரும் இது 1 கிலோவும் இது 400 கிராமும் கொடுத்துட்டு நீங்க எப்ப கொடுத்தீங்கனாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ப்ளூ காப்பர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, COC காப்பர் ஆக்சிக்ளோரைடு. ஸோ அதை வந்து எப்ப நீங்க ட்ரென்ச்சிங் கொடுத்தீங்கனாலும் சரி, என்ன ட்ரென்ச்சிங் கொடுத்தீங்கனாலும் சரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க சரிங்களா. நீங்க நார்மலாவே நீங்க கடைக்கு போய் கேட்கறப்ப இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து ஆட் பண்ணல அப்படிங்கிறப்ப நீங்களே கேளுங்க, எனக்கு இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே புரியும் ஏன் நான் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து யூஸ் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
என்ன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து கிடைக்கும், அது இலைப்புள்ளி நோயா இருந்தாலும் சரி, இல்ல வேறர்களா இருந்தாலும் சரி, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொன்னோம். என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் சொன்னோம். ஸோ இதோட ரெக்கமெண்டேஷன் எவ்வளோன்னு வந்து நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? ஒரு கண்ணுக்கு 1 கிராம், இது 1 மில்லி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1000 கண்ணு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது 1 கிலோ, இது 1 எம்எல் அல்லது இது 1 எம்எல், இது வந்து 400 கிராம் ஒரு ஏக்கருக்கு வந்து போட்டு நீங்க நல்லா கரைச்சு மரத்துக்கு மரம் ஊத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேரல்கள் சம்பந்தமான நோய் வராது. நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், முன்னெச்சரிக்கையா இருக்கணும் விவசாயிகள் அப்படின்ட்டு. ஸோ அதனால வேரல்கள் வருதோ இல்லை இலைப்புள்ளி நோய் வருதோ இல்லையோ, நம்ம 3வது மாசம், அதாவது 80 டு 90வது நாள்ல ஒரு டோஸும், 6வது மாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 180வது நாள், ஸோ அப்ப வந்து மறுபடியும் இன்னொரு டோஸும் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இலைகள் எல்லாமே பச்சையாவே இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், மழை ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அப்ப வந்து இலைப்புள்ளிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிருங்க. தண்ணி தேங்கக்கூடிய காடா இருந்துச்சுன்னா இந்த வேர் மருந்தை வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நாங்களே கொடுப்போம். சரிங்களா? உங்களோட பயிர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்களே கொடுப்போம். இது வந்து வாழைக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்ல, காய்கறி சாகுபடி பண்ணீங்கனாலும் வேர் மருந்தா கொடுக்கலாம், மஞ்சள் பண்ணீங்கனாலும் வேர் மருந்தா கொடுக்கலாம், கரும்பு, தென்னை, நீங்க என்ன சாகுபடி பண்ணாலும் வேர் மருந்துங்கிறது ஒண்ணுதான். ஸோ அதனால யாருமே வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வந்து இனிமேல் யாருமே போய் சொல்லாதீங்க. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நீங்க கேளுங்க, எனக்கு வேர்கள் இருக்கு, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேணும். ஸோ காம்பினேஷன் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய பேர் வந்து ரேட் எவ்வளோன்னு வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து ஏன் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனலாக வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹோல்சேல் ரேட்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து யாருக்குமே தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறங்காட்டி நம்ம வந்து ரேட்டை வந்து பப்ளிக்கா சொல்றது இல்லை. நம்மளோட வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டலாக் வந்து வரப்போகுதுங்க. அதுல வந்து எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸ் டீடைல்ஸும் வந்து அப்டேட் பண்றோம். இப்போ நார்மலா வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்றப்ப உங்களுக்கு வந்து பில்ஸ் வந்து அனுப்புறப்ப நீங்க ப்ராடக்டோட ரேட் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இனிமேல் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து அந்த கேட்டலாக பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால யாருமே வந்து ரேட்ஸை வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். கரெக்டான ரேட்டு, கரெக்டான ரிசல்ட்டும், கரெக்டான ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நல்ல முறையில உங்களோட விவசாயத்தை காப்பாற்ற இந்த மாதிரியான மருந்துகள் வந்து யூஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கொண்டு வர போறோம். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் எல்லாமே வந்து இந்த கடலை புண்ணாக்கு அரைச்சு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நம்மள்ட்ட. நம்ம வந்து மில்லு வச்சிருக்கோம். சரிங்களா? என்ன மில்லு இருக்குங்காட்டி ஓனாவே நம்ம வந்து கடலை புண்ணாக்கை வந்து அரைச்சு இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம அரைக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து இப்போ ஒரு கிளிப்பு உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து பாருங்க. அதில் பார்த்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. சுத்தமான கடலை புண்ணாக்கு. சரிங்களா? எந்த ஒரு மிக்சிங்கும் இருக்காது. நம்ம அரைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படித்தான் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் அரைச்சு அந்த பவுடர் ஃபார்மில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பவுடர் ஃபார்மில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை கட்டியாக வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால மறக்காம உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீ ப்ரௌச்சர் ஆகவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.